Hello guys, welcome back to Tech for Time Tamil channel. So in this video என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அக்கவுண்ட் பேன் ஆகுமா? ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லைனா ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ இது எதனால் பேன் ஆகும், என்னென்ன பண்ணால் பேன் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னென்ன பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. என்னோட மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பீங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அதில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் கூடிய சீக்கிரம் பேன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோட யூடியூப் அனாலிட்டிக்ஸில் நான் போய் பார்க்கும்போது என்னோட சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரிஜினல் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்றதுனால உங்க டேட்டா லீக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வந்து உங்க டேட்டா லீக் ஆச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் அதுக்கு வந்து நாங்க ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது முதல் விஷயம். ஜிபி வாட்ஸ்அப்னு மட்டும் இல்லை, எந்த வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஜிபி வாட்ஸ்அப் கோல்டு, வாட்ஸ்அப் ப்ளூ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பை மாடிஃபை பண்ண அப்ளிகேஷன்ஸ். நீங்க வாட்ஸ்அப்பை மாடிஃபை பண்ண அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்க பேன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பல்க் மெசேஜிங், ஆட்டோ மெசேஜிங், ஆட்டோ ரிப்ளை இதெல்லாம் உங்க வாட்ஸ்அப்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இல்லை ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாட்ஸ்அப் கூடிய சீக்கிரம் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா உங்க மொபைல்ல மறுபடியும் நீங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாத மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட லோகோ, வாட்ஸ்அப்போட ட்ரேட்மார்க்லாம் நீங்க காப்பி அடிச்சு நான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன் இதை பாருங்க அப்படின்னு நீங்க யாருக்காவது எதாவது அனுப்புனீங்க அப்படின்னா அப்படி பண்ணாலும் உங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓன் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் லோகோ, வாட்ஸ்அப் ஓன் பண்ணக்கூடிய அவங்களோட ட்ரேட்மார்க் அண்ட் வந்து அவங்களோட சோர்ஸ் கோட் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் காப்பி அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு பர்சனை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஹராஸ்மெண்ட் பண்ணீங்க இல்லைனா அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் பேன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நீங்கள் ஹராஸ்மெண்ட் பண்ணியோ ஒரு பர்சனை அப்யூஸ் பண்ணியோ எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ எந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணாலுமே சரி வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பேன் ஆகும். உடனே ஆகலைனாலும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் கண்டிப்பாக பேன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சனை அப்யூஸ் பண்ணியோ இல்லை ஹராஸ்மெண்ட் பண்ணியோ பேசாதீங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய வைலன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லைனா ஏதாச்சும் ஒரு தேவையில்லாமல் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் வாட்ஸ்அப் பேன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு யூஎஸ் கம்பெனினால யூஎஸோட ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும் தான் அவங்க மேக்ஸிமம் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ரூமர்ஸ் இல்லைனா தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ரூமர்ஸ்லாம் அவங்களால பேன் பண்ண முடியாது. என்னெல்லாம் நாங்கள் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது தமிழ்நாட்டில் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாலுமே சரி, இந்தியாவில் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாலுமே சரி, ஏதோ ஒரு கண்ட்ரியை பாயிண்ட் அவுட் பண்ணி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாலுமே சரி அதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணி பேன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பேண்டமிக்னால இது நடக்குது அது நடக்குதுன்னு ஏகப்பட்ட பேர் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது நமக்கே ஒரு டவுட் வரும். ஸோ அது உண்மையாக இருக்கும், பட் வந்து நமக்கு ஒரு டவுட் வரனால இது பொய்ப்பா இது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அவங்க பண்ணக்கூடியதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேன் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்காது. நெக்ஸ்ட் யாரும் இந்த பேன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் வந்து அவங்க ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன் ஆனால் என்னோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு மெயில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை அன்பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இதே மாதிரி நிறைய சேஃபாக இருக்கிறது டேட்டா பிரைவசியை சேவ் பண்றது, உங்க ஜிமெயிலை சேவ் பண்றது அப்படிங்கிற ஏகப்பட்ட வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், கார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை எவ்வளோக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுமோ அவ்வளோக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அவங்களும் இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டும் பேன் ஆகாமல் இருப்பாங்க. நான் வந்து பேனே ஆகலையப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன், நாங்கள் வந்து பேனே ஆகலையப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் உங்க கூடிய சீக்கிரம் உங்க அக்கௌண்ட்டை பேன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்றோம். ஜிபி வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, ஜிபி வாட்ஸ்அப் கோல்டு, வாட்ஸ்அப் ப்ளூ ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி
வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்போட ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இங்கேயே நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.